ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இத்தனை நாளாக நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே பாசமாக ஒன்றா இருந்தாங்க. தன்னோட குழந்தைய பார்க்குறதுக்காக ரெண்டு பேருமே விஜய் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தார். ஆனால் சுச்சுவேஷன் இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு அவங்கள. இப்போது நம்ம காவேரிக்கு குழந்தை பிறந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல. ஏன்னா மெமரி லாஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம விஜய்க்குமே இது வரைக்குமே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயமும் தெரியல. இவங்க அதாவது அபாய கட்டத்திலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாட்டி எப்படியாவது காவேரியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பாட்டிக்கு சாதகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம காவேரியை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி அவளை விஜய்கிட்டேருந்து பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருந்திருப்பாங்க. காவேரிக்கு மெமரி லாஸ் ஆனது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ராதா எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே இங்கே பாட்டிமா இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தாங்க ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நான் விஜயை நினச்சி எம்பிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த பசுபதிக்கிட்ட இருந்தோம், காவேரி குடும்பத்துக்கிட்ட இருந்தோம், எப்படி நம்ம விஜயை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இப்போது எல்லாமே நல்லதாக தாங்க நடக்குது. எப்படியாவது நான் சாரதா கிட்ட பேசி நம்ம குழந்தையையும் விஜயையும் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஞாபகம் மறதி ஆனதாகவே இருக்கட்டும். இனிமே விஜய் பற்றின நினப்பு அவளுக்கு ஞாபகத்துக்கு வரவே கூடாதுங்க. நான் சாரதாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா இப்போது சாரதா கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரிக்கு நிறைய யோசனைலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நிவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட நம்ம காவேரிக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் விஜயை லவ் பண்ண விஷயம், அக்ரிமெண்ட்டு பண்ணி கல்யாணம் பண்ண விஷயம்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. நம்ம நிவன் கூட அந்த கொடைக்கானலவே சுற்றி வந்த ஞாபகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிவன் ரொம்பவே கிராண்டாக தான், அதாவது யாருமே அந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லார் முன்னாடியும் பூ பொக்கே கொடுத்து நம்ம நிவன் காவேரி சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த சினிமா தேட்டர்லேயே அந்த டிவியில் போட்டு காட்டி நம்ம காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஞாபகங்கள் எல்லாமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே இனிமையாக இருக்குது. அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது நம்ம அம்மா கிட்ட நிவன் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடணும். அதாவது நிவனை நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த சொல்லிடணும். சீக்கிரமாகவே நிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே யமுனாவுக்கும் நிவனுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் கூட நம்ம காவேரிக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்காது. ஏன்னா காவேரிக்கு ஒரு சிலது மட்டும்தானே ஞாபகம் இருக்குது. இது விஷயமா நம்ம அம்மா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. தனக்கு அதாவது தனக்கு குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயமே தெரியாமல் எல்லாத்தையுமே மறந்து போய் இருக்கா. இவளோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க நம்ம சாரதா. அந்த டைமில் தான் நம்ம பாட்டிமா, அன்பரசு, ராதா இவங்க 3 பேருமே வராங்க. சாரதா கிட்ட என்ன சாரதா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சாரதா இந்த மாதிரி காவேரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து எல்லாமே மறந்துடுச்சு. அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறதா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும், அதாவது டாக்டர் சொன்னதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிமா சாரதா, இங்கே பாரு சாரதா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். சரிங்கம்மா, விஜய் தம்பி எப்படி இருக்காரு? அவன் அப்படியே தான் இருக்கான், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான், இன்னுமே கண் விழிக்கலை, கான்ஷியஸ்க்குமே வரல. தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்லவும், உடனே நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே பரிதவிப்பாக இருக்குது. ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன சாரதா அப்படி பார்க்குற? இல்லைம்மா, விட்டுடுங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாரதா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் குடும்பத்தினால தானே, முக்கியமாக அந்த பசுபதி உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கிறான். உங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் அவன் தீயாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் என் பேரன் உங்கள் குடும்பத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா சுமையுமே என் பேரன் மேலே இறக்கி வச்சுருவீங்களா? என் பேரன் இப்போது சாக கிடக்கிறான். அவனை நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுவேன். ஆனால் உங்கள் கூட இருந்தால், அதாவது உங்களோட சகவாசம் விஜய்க்கு இருந்தால் கண்டிப்பாக அவனோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அப்போது நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், பாட்டிமா சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரதா, இத்தோட முடிச்சுக்கலாம். அதான் காவேரிக்குமே மெமரி லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்கல்ல, அது அப்படியே இருக்கட்டும். காவேரிக்கும் விஜய்க்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லவும், இதை கேட்ட நம்ம
சாரதாக்கு அப்படி நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. என்னம்மா இப்படி சொல்கிறீங்களே? டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எல்லா ஞாபகமும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு சாரதா, ஞாபகம் வரட்டும் வராமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய பேரனோட உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனோட சந்தோஷமும் நிம்மதியும் நான் அவனுக்கு நிரந்தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காவேரி கூட என் பேரன் விஜய் இருந்தான் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. இத்தோட அத்து கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா, காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கே, அது அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இப்படி தவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாரு சாரதா, அதை பற்றி நீ துளி கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா என் பேரனோட குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த குழந்தைய இப்போ என்கிட்ட கொடுத்துருங்க. இனிமே எங்கள் முகத்துலேயே முழிக்காதீங்க, எங்கள் வீட்டு பக்கமும் திரும்பி பார்த்துடாதீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. உடனே நம்ம யமுனா இருந்துட்டு, என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசினா எப்படி? அப்போது அக்காவோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. உன் அக்காவை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. உங்களை இத்தனை நாளாக நாங்கள் பரிதாபம் பார்த்து பாவம் பார்த்து எங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தோம். அத்தோடு போதும், நாங்கள் பட்டதெல்லாம் போதும். உங்கள் குடும்பத்துக்காக என் பேரன் செஞ்சது எல்லாமே போதும். இனிமேல் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை விட்டு விலகணும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உடனே இங்கே சாரதா இருந்துட்டு, அம்மா உங்கள் காலில் கூட விழுறேன், இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. நம்ம ராதாவுக்குமே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பாட்டிமா விஜயோட வாழ்க்கையை மட்டும் தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அவனோட உயிர் இருக்கணும், அவன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் எங்கள் பாட்டிமா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் பாவம் பரிதாபம்னு எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ராதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சாரதாம்மா, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. நாங்களும் எத்தனையோ டைம் பொறுமையாக போயிட்டோம். இப்போது அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி விட்டு பிரியணும். கண்டிப்பாக அந்த பசுபதி அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் எங்கள் பிள்ளை விஜய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் நீங்களும் எங்கள் பக்கம் வந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ, இப்படி ஆகிப்போச்சே, காவேரி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவ, ஆனால் அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட இந்த குறைய போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, இது காவேரியால் தானே பால் கொடுத்து அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க முடியும். தாய்கிட்ட இருக்கிறது தானே குழந்தைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் வாடகைத்தாய் இல்லையா என்ன? அந்த மாதிரி வாடகைத்தாயே கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நாங்கள் எப்படியோ ஒன்று பார்த்துக்குறோம். எத்தனையோ வழி இருக்குது. நான் என் பேரனோட குழந்தைய இப்போவே தூக்கிட்டு போகணும். இது விஷயமா நான் டாக்டர்கிட்டையுமே பேசிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு காவேரிக்கு அந்த பழைய ஞாபகம், அதாவது மெமரி லாஸ் ஆனது தானே. அப்போது குழந்தை பிறந்ததுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல, அது இருக்கிறதும் நல்லது தான். நான் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யமுனா, என்னடி இது, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, காவேரியோட வாழ்க்கை என்னத்துக்கடி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சாரதா, நீ எத்தனை டைம் கெஞ்சினாலும் காலிலே விழுந்து கதறினாலும் கண்டிப்பாக உங்கள் விஷயத்தில் நான் மனசு இறங்கவே மாட்டேன். உங்கள் விஷயத்துக்காக என் பேரன் வந்து அவன் அடிப்பட்டதெல்லாம் போதும். அவனுக்காக நாங்கள் இப்போது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் காலில் விழுறதோ இல்லை மன்னிப்பு கேட்குறதோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் மனசு மாறவே மாட்டேன். என் பேரனோட வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சாரதாவை கூப்பிடுறாங்க. சிஸ்டர் வந்து, உங்கள் பொண்ணு உங்கள் கூட பேசணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சாரதா அழுதுகிட்டே இங்கே நம்ம சாரதாவும் யமுனாவும் போகிறாங்க உள்ள நம்ம காவேரி கிட்ட. இப்போது காவேரி ஒரு விஷயத்த சொல்ல தயங்குறாங்க. என்னடி ஏதோ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இதுக்கப்புறமும் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து தயங்கிக்கிட்டே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதாவுக்கும் ஒன்றுமே புரியல. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இவ இப்படி இருக்கிறா, எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டா வேற. இப்போது அந்த பாட்டிமா வேற குழந்தையும் தூக்கிட்டு போகிறேன், விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன தான் பண்ணுவேன்? எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் குடும்பத்தை எவ்வளவு தான் சோதிப்பேன்? என் புருஷனை என்கிட்டேருந்து பிரித்தேன், என் பிள்ளைங்களை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆளாக்குனேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ நல்லா இருந்துட்டு
வந்துட்டா போதும்னு நினச்சேன். இப்போது காவேரியோட வாழ்க்கையே இப்போது கேள்விக்குறியாக இருக்கே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனைக்குள்ளே இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன், நீ என்னவோ ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மா என்ன நினச்சி நீ ஏம்மா வருத்தப்படுற? என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், அதான் நான் உயிர் பொழைச்சி வந்துட்டேன்ல. நீ இனிமே என்னை பற்றி நினச்சி கவலைப்படாதம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நீ அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி கொடுக்கணும், சரியா? நான் அப்பா கிட்ட டைரெக்டாக சொல்லிடுவேன். இருந்தாலும் அப்பா கத்தாரில் இருக்கிறாருல, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ல போகிற விஷயம் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், இல்லை நம்ம பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தையுமே கொடுக்கலாம். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்பா கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி எனக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் சம்மதம் வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவ இப்படி பேசுகிறா, என்ன அப்படி கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே நம்ம யமுனா இருந்துட்டு என்னக்கா விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இரு யமுனா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. ஏய் என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம காவேரி வந்து அம்மா நான் நிவினை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேம்மா, அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேம்மா. அது மட்டும் இல்லாமல் நிவின்னு எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா தேட்டரில் எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நானும் அவரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம், அவர் கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சிருமா ப்ளீஸ்மா, அவருக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இது விஷயமா தான் நீ அப்பா கிட்ட பேசிட்டு எனக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம காவேரி மிகப்பெரிய இடியை நம்ம சாரதா தலைமலையாக இருக்கிறாங்க. இப்போது காவேரியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது இந்த பாட்டிமா எடுத்த முடிவுனால. இப்போது நம்ம காவேரி சொன்னதை வச்சு பார்த்தா இப்போது நம்ம யமுனாவோட வாழ்க்கையுமே கேள்விக்குறி தான். அதாவது யமுனாவோட வாழ்க்கை எதுவுமே ஆகாது தான். இருந்தாலும் இப்போது காவேரி நிவனை லவ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு ஞாபகத்தில் தானே இருக்காங்க. இப்போது காவேரியால் யமுனாவோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். இப்போது காவேரி சொன்னதை கேட்டு நம்ம யமுனாவும் சாரதாவும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பார்த்துக்கோ நான் அப்படியே கொன்னே போட்டுருவேன், இங்கே பாரு நிவனை லவ் பண்ணுற வேலை அதெல்லாம் ஒன்றுமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா ஏம்மா எதுக்காக கோவப்படுற, இங்கே பாருடி அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நிவனெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா ஏன் நிவன் வேணாம், நிவனும் நானும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறோம்மா, தயவு செஞ்சு என்னையும் நிவனும் சேர்த்து வைமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யமுனா பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதே சமயம் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு. யமுனா நீ வேற அழுகாதடி, அவளோட நிலமை தான் என்னன்னு உனக்கு தெரியும்ல, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. அம்மா இந்த விஷயத்தில் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு ஏன் யமுனா நீ ஏன் கோவப்படுற, இங்கே பாருக்கா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஓவராக இருக்குது. உடனே சாரதா இருந்துட்டு இங்கே பாரு யமுனா, அவளுக்கு எல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, அவளோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் பொறுமையாக இரு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை வாய் பேச விடாமல் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ சாரதா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, லவ் அது இதுன்னு எதுவுமே வேணவே வேணாம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நிவனுக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ போய் சொல்கிறம்மா, ஏன் நேற்று கூட நிவனும் நானும் பேசிட்டு தானே இருந்தோம், அவர் கூட நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தார், அது எப்படி உடனே ஒரே நாளில் கல்யாணம் ஆகிடும், அதெல்லாம் இல்லை, நீ என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடி நான் என்ன சொல்லுன்னே எனக்கு தெரியாது, வாய்க்கு அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக திட்டுறாங்க. அந்த ப்ரெஷர்லேயே இங்கே நம்ம காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது. அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது சிஸ்டருமே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு தெரியல பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லவும் உடனே சிஸ்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே நீங்கள் டீப்பாக பேசவே கூடாது, அவங்க டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்காக போயிடும். தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாதீங்க, அவங்கக்கிட்ட நார்மலாக கூலாக பேசணும், அவங்களோட மைண்ட் செட்டையுமே நம்ம கூலாக வச்சுக்கணும், அப்போ தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட உயிர் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது, டாக்டர் சொல்லி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சாஃப்டான விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க.
சரி நீங்கள் 2 பேருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே யமுனா இருந்துட்டு, இங்கே பாருமா, என் வாழ்க்கை விஷயத்தில் காவேரியால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் அமைதியாக இருடி, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வந்துடும்டி. இப்போது உன் வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கும் நிவனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல, ஏன்டி அவள் தான் கொஞ்ச நாள் நடந்து எல்லாமே மறந்துட்டால, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது மட்டும் தான் அவன் ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு யமுனா, உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. காவேரி வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு அப்படியே கிடுகிடுன்னு உடம்பெல்லாம் அதிருதுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யமுனாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சின்ன பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிவனுக்காக நம்ம காவேரி என்ன எல்லாருமே எதிர்த்தவங்க தான் இந்த யமுனா. அதாவது மருந்து குடிக்கிறதுக்கு கூட தயங்கல அவங்க. நிவன் வேணும் அப்படின்றதுக்காக விஷமுமே சாப்பிட்டாங்க. அதனால் நம்ம யமுனா வந்து பெட்லையுமே அட்மிட் ஆகிருக்காங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு போனவங்க தான் யமுனா. யாருக்காகவுமே நம்ம யமுனா வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் தான் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க எரிமலையாக வெடிக்குவாங்க அப்படின்றது கண்டிப்பாக கட்டாயமாக நிச்சயம்னு தான் சொல்லணும். இப்போ சாரதாக்கு காவேரி வாழ்க்கையை பற்றி நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவேரியோட குழந்தையோட வாழ்க்கை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை. இது விஷயமா யார்கிட்ட பேசுறது? அது மட்டும் இல்லாமல் விஜய் தம்பியுமே இன்னும் கண் விழிக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிறத நம்பலாமா நம்பக்கூடாதான்னு கூட ஒன்றும் தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம நிவன் வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு இங்கே வராங்க. யமுனா இந்த வா சாப்பிடு வா, அத்தையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமுனா எதுவுமே பேசாமல் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. யமுனா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சாரதா கிட்ட, ஏன் அத்தை நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க? அதான் காவேரியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் அத்தை, ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போது புது பிரச்சனை ஒன்று என் தலையில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே காவேரி சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிவனிக்க பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. அத்தை அதான் காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, விடுங்க அத்தை, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும், நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமுனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிவின் ஒரு வேளை காவேரி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுறது? இப்போ வரைக்குமே நிவன் நம்ம கூட அந்யோன்யமாக இருந்ததே கிடையாது. இப்போ வரைக்குமே அவர் மனசில் நம்ம இடம் பிடிக்கவும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதே. ஒரு வேளை விஜய் மாமாவுக்குமே இப்படி மெமரி லாஸ் ஆகிடுது, அவங்க பாட்டி அவங்களுக்கு வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி அக்கா தனியாக வீட்டில் தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் காவேரி அக்காவுமே இப்போ நிவன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டா. அப்போது என் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்கு ஒரு பக்கம், அதாவது ஒரு பக்கம் வந்து பயமாக இருக்குது. இப்போது இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம புரிஞ்சுக்கலாம், சரி இந்த விஷயத்த விட்டுட்டாலுமே காவேரியோட வாழ்க்கையை பற்றி நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி, என்ன தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போ பாட்டிமா வந்து விஜய்க்கும் அந்த குழந்தைக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் கூட தான் குழந்தை இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் காவேரியை இனிமேல் விஜய் பார்க்க வரவும் மாட்டான், நீங்கள் என் முகத்தில் வந்து முழிக்காதீங்க, எங்கள் வீட்டு பக்கம் திரும்பிடாதீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சாரதா அழுதுகிட்டே நிவன் கிட்ட சொல்கிறாங்க. நிவனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் விஜய் ப்ரோ அதாவது கண் விழிக்கல, கண்டிப்பாக அவர் வந்து கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா, நல்ல விதமாக குணமாகி வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி தேடி அவர் ஓடி வருவார். எத்தனை பேர் 1000 பேர் தடுத்தாலுமே கண்டிப்பாக காவேரிக்காக வந்து நிற்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. காவேரி மேலே அந்த அளவுக்கு விஜய் அன்பும் பாசமும் லவ்வும் வச்சுக்கிட்டு இருக்காரு அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதாவுமே, எனக்கும் தெரியும் தம்பி, ஆனால் அவங்க பாட்டியும் அவங்க தாத்தா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து விஜயை மாற்றிட்டா என்ன பண்ணுறது? இப்போது காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகாமல் இருந்திருந்தா கூட நம்ம எப்படியோ ஒன்று சமாளிச்சிருக்கலாம். இவளுக்குமே எல்லாமே மறந்து போச்சு. ஒரு வேளை விஜய் தம்பிக்குமே எல்லாம் மறந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா என்ன தம்பி பண்ண முடியும்? எனக்கு அப்படியே ஈரக்கொலையே நடுங்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் பாட்டிமா வந்து டாக்டர்கிட்ட பேசி அந்த குழந்தையுமே வாங்கிக்கிறதா பேசியிருக்காங்க. அந்த டாக்டர் இருந்துட்டு, அது எப்படி நான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் பேசுகிறீங்க? இப்போதைக்கு காவேரிக்கு எந்த ஒரு ப்ரெஷர் ஆக்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்றது கூட காவேரிக்கு தெரியவே தெரியாது. அப்போது எப்படி காவேரி தாய்ப்பால் கொடுக்க முடியும்? நீங்கள் வாடகை தாய் மூலமாக தானே பாலே கொடுக்க முடியும், அதை நாங்களே வச்சு பார்த்துக்குறோமே அப்படின்ற மாதிரி பாட்டிமா வந்து டாக்டர்கிட்ட சொல்லவும் டாக்டருமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அந்த குழந்தையுமே எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க.
இப்போ குழந்தைய தூக்கின்னு போயிட்டு நம்ம தாத்தா கிட்ட விஜய் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தா கிட்ட காட்டுறாங்க. ஏங்க நம்ம குழந்தையுமே விஜயோட குழந்தையுமே இப்போது திரும்ப வந்துருச்சு, இனிமேல் நம்ம எந்த கவலையுமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க எப்படியோங்க விஜய்க்குமே கண்டிப்பாக காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அதை எப்படியாவது அவனோட அதாவது மைண்ட் செட்டை வந்து திசை திருப்பி அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக சரி செஞ்சு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் தாத்தா இருந்துட்டு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் கல்யாணி, விஜயோட வாழ்க்கையை சரி செய்யணும், அவன் நிம்மதியாக இருக்கணும், அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி விட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு விஜய் ஒத்துக்கணும்ல, கண்டிப்பாக விஜய் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். காவேரி எந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இது வந்து சாத்தியமே இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம விஜயுமே கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இங்கே நம்ம பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாட்டிமாவும் தாத்தாவும் உள்ளே போயிட்டு விஜய் அப்படின்னு சொல்லவும், தாத்தா பாட்டி அம்மா எனக்கு என்னாச்சு, ஏன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, உனக்கு ஒரு கெட்ட நேரம், அதனால் ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க. இப்போ உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைப்பா, நீ திரும்பவும் எங்களுக்கு கிடைச்சிட்ட. இங்கே பாருப்பா, இந்த பாட்டி சொல்கிறத கேட்டு நடந்தா உன் வாழ்க்கையும் சரி நீயும் சரி நல்லா இருக்கவேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, காவேரி எங்க, காவேரிக்கு குழந்த பிறந்துருச்சா இல்லை இன்னும் பிறக்கலையா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம பாட்டிமா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் திக்கி முக்கி பார்க்குறாங்க. இப்போது தாத்தா கண்ணாலே சைகை பண்ணுறாங்க. இப்போ என்ன பதில் சொல்ல போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம இது பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நீங்கள் 2 பேரும் தான் காரில் போய்கிட்டு இருந்தீங்க, ஆக்சிடெண்ட்டில் காவேரி ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டா, அவள் இறந்து போயிட்டா. அதாவது இறந்துட்டானா அங்கேயே சாவலை, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து குழந்தைய சிசரிங் பண்ணி எடுத்தாங்க, அடுத்த நிமிஷமே காவேரி இறந்து போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து போய் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது குழந்தை எப்படி இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஆனால் காவேரி தான் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்கே பாருப்பா விஜய், நீ இனிமேல் காவேரி நினச்சி கவலைப்படக்கூடாதுப்பா, உனக்காக உன் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து பச்சையாக போய் சொல்லவும், உடனே இங்கே நம்ம தாத்தாவே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கல்யாணி காவேரி செத்து போயிட்டான்னு சொல்கிறா, இப்படி சொல்கிறதுக்கு இவளுக்கு கொஞ்சம் கூட வாய் கூசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நம்ம காவேரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி இங்கே விஜய் ரொம்பவே நொந்து போகிறாரு, பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், உனக்குமே தலையில் நிறைய அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, நீ இந்த டைமில் அழுதுகிட்டே இருந்த அப்படின்னா உனக்கும் ஏதாவது ஆகிடும்பா, தயவு செஞ்சு நீ அழுகாதப்பா, மனசை தேத்திக்கோ, வேறு வழியே இல்லை, கடவுளோட முடிவு இதுதான் அப்படின்னா அதுக்கு யார் எதுவும் பண்ண முடியாதுப்பா, கொஞ்சம் மனசை தேத்திக்கோ, உன் பிள்ளைய நீ பத்திரமா நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ தைரியமாக இருந்து தானப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சரி, அத்தை யமுனாலாம் நிவுனெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா அவங்க எல்லாருமே அவங்க ஊர் கொடைக்கானலுக்கே போயிட்டாங்க, எல்லாரும் காவேரி அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடறாங்க. அப்போது அத்தை என்ன பார்க்கறதுக்காக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் வந்து உன்னை பார்த்துட்டு போயிட்டாங்கப்பா, நீ கண் விழிக்கிற வரைக்கும் இருக்க முடியாது, நாங்கள் இன்னும் சில வேலை காரியம் சடங்கெல்லாம் பண்ணணும், அதுக்காக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டியே பாட்டி, காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது பாட்டி, நான் காவேரி போன இடத்துக்கே நானும் போயிடுறேன், நானும் செத்து போயிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஜய் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய், அப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா குழந்தையோட நிலைமை என்னடா ஆகும், குழந்தைக்காக நீ உயிரோடு இருந்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாட்டி, குழந்தை மட்டும் இல்லைன்னா இந்த செகண்டே நான் செத்து போயிருப்பேன், காவேரி இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி பாட்டி இந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன், எப்படி நல்லா இருக்குவேன் நான், கண்டிப்பாக என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும், காவேரி இல்லைன்னா அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது பாட்டி, குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க பாட்டி, நான் காவேரிக்கிட்டே போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக அழுது நிறையவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது, ஃபிக்ஸ் வந்துடுது. உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வேகமாக போயிட்டு டாக்டரை வந்து அலறிக்கிட்டே கூட்டிகிட்டு வரவும், நம்ம
டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது அந்த ஃபிக்ஸுக்குமே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அவரு இப்போ தான் மிகப்பெரிய இன்சிடென்ட்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது தலையில் நிறையவே அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஷா இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுவும் பேசலைங்க. அவங்க ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அதை பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அது ஒரு அவருக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அவங்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸ்ன்றதே இல்லையா? நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சுருக்கணும்ல. நான் அப்போவே உங்களை உள்ளே விடுறப்பவே 5 மினிட்ஸ் தான் இருக்கணும், பார்த்து பேசிட்டு உடனே கிளம்பி வெளியே வந்துருங்க தான் நான் சொன்னேன். பேஷண்ட்டை இப்படி எஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து இங்கே நம்ம பாட்டிமாவை பயங்கரமாக திட்டுறாங்க. டாக்டர்கிட்ட, "சாரி டாக்டர், எங்களுக்கு தெரியல, அதான் சரிங்க டாக்டர், நாங்கள் இனிமேல் அவனை கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பேச மாட்டோம். அவனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபிக்ஸ் வேறு வந்துருச்சு. கண்டிப்பாக இவர் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. "சிஸ்டர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை கூப்பிட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "ஏங்க என்னங்க இப்படி ஆகிப்போச்சே, ஏன் கல்யாணி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காவேரி உயிரோடு இருக்கிறப்பவே அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிற. காவேரி தான் அவனோட உலகம், உயிர் எல்லாமே. அப்படி அவன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறப்போ அவள் இறந்து போயிட்டான்ற விஷயத்த நீ சொன்ன அப்படின்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்காதா? அது மட்டும் இல்லாமல் காவேரி இப்போ உயிரோடு தானே இருக்கா. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வாய் கூசலையா? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா கல்யாணி?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கள், எனக்கு மனசாட்சி இல்லைங்க. எனக்கு விஜயோட வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷம் தாங்க முதல்ல முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்